மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. என்னை சுற்றி இந்த இடத்துல ஏதாவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா? ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நானும் ஓரளவு நல்லா இருக்கேன். எதுக்காக இந்த வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வீடியோ போட்டு 50 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. அதான் எதனால் நம்ம வீடியோ சரியாக போட முடியலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிக்கணும். ரெண்டாவது நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும். மூணாவது நான் காலேஜ் போகணும். நாலாவதாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நான் நார்மலாக இப்போது வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறனாலே நார்மல் கண்டென்ட் எவ்வளோ செலவாகும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் கோஸ்ட் ஹண்டிங் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக வீடியோ எடுக்கிறோன்னா ஊருக்குள்ளே எடுக்கிறோன்னா அவ்வளோ செலவாகாது. ஆனால் இந்த கோஸ்ட் ஹண்டிங் கண்டென்ட் அப்படி கிடையாது. நம்ம ஊர் விட்டு ஊர் போய் ட்ராவல் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சேர்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு வீடியோ எடுக்கணுனாலே 1000 to 1500க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக செலவாயிடும். அதை சேர்க்கறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதையும் முடிக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகணும். நாலாவதாக நான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். இதுவே கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் இருந்தாலும் நான் இத்தனை நாளாக கன்சிடென்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டேன். நான் ஓகே நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கன்சிடென்ட்டாக ஒர்க் பண்ண முடியல. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் ஷார்ப்பாக வீடியோஸ் வந்துடும். எல்லோரும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நான் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன் கைஸ். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஷார்ப்பாக வீடியோஸ் வந்துடும். என்ன ஆனாலும் சரி, நான் வேலைக்கு போனாலும் சரி, எங்கள் ஊருக்கு போனாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ குத்தி ஆகணும்ன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் வீடியோஸ் வந்துடும். இத்தனை நாள் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி, மன்னிச்சிடுங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். மனசில் இருந்ததை தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த பேசுகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் ஷேர் பண்ணி உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்ப்பாங்களே ஒரு சிலர், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது. முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கைஸ், ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் போய் வீடியோ பார்த்துட்டு போங்க. வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய் கைஸ். நேரம் வெட்டியில் இருக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். இது எந்த சைடா வழி? கைஸ், ரொம்ப நேரம் நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது. ஏன்னா சுத்தமாக எனக்கு வழி எதுனே தெரியல. நான் வழி எதுனே எனக்கு தெரியல. ஏதோ இடக்கு முடுக்கா ஏறி வந்துட்டுருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணி கொஞ்சம் பேசினா தான் கரெக்டாக இருக்கும்ட்டு நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஒரு மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் கிட்ட போய்ட்டு நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இந்த சைடு இருக்குது வழி. வா, வழியே மொத்தமே கோளாறாக இருக்குது. வா, ஓகே கேஸ், நான் இன்ட்ரோ பேசிடுறேன். முதல்ல இன்ட்ரோ பேசிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன் கேஸ். ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ கைஸ். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, இத்தனை நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன அபேண்டன் பிளேஸஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்கறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சூசைட் மவுண்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எக்கச்சக்கமான சூசைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கான். முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வந்ததுலேருந்து கைஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குண்ணே. எனக்கு வந்ததுலேருந்து சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. ஆனால் சவுண்டு கேட்குதா இல்லை எப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் கிட்டத்தட்ட கீழே இருந்து மேலே வர வரைக்கும் கேமரா ஆன் பண்ணலை. கேமரா ஆன் பண்ணாமல் தான் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, எனக்கு மட்டும் கேட்குதா இல்லை அதனால தான் நான் கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பித்தேன்.
யாரு சவுண்ட்லாம் கேட்குது, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சுரேஷ் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து முக்கியமான நாள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பௌர்ணமி. அதுவும் இல்லாமல் இந்த மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி, அமாவாசை இந்தமாதிரி டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த பிளாக் மேஜிஷியன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி ஆட்கள்லாம் நிறைய பேர் நடமாறது தான் இந்த ஊர் ஆட்கள்லாம் நிறைய தடவை பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த முக்கியமான இந்த பௌர்ணமி, அமாவாசை அந்தமாதிரி டைமில் தான் இங்கே இறந்து போன அந்த ஆத்மாக்கள் வச்சு ஒரு சிலருக்குலாம் அந்த பில்லி சூனியம் அந்தமாரியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த இடத்துல பண்ணிகிட்டு சொல்கிறாங்க. தென் நான் இது வரைக்கும் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து யாரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஆள் நடமாட்டம்லாம் எதுவும் உள்ளே இல்லை தான். ஆனால் உள்ளே வந்தது வந்து பயமாக இருக்குது கைஸ். நம்ம நார்மலாக ஒரு சில அபண்டன்ட் பிளேசஸ்க்கு போகிற மாதிரியான ஃபீலே இங்கே இல்லை. எந்த சைடு திரும்பினாலும் வழியும் தெரியல, எதுவும் தெரியாமல் இருந்தனால ஒரு திக்திங் மூமெண்ட்டோட தான் ஒரு ஸ்டெப்பையும் நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் அந்த லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுதா, இது ஒரு மலை இருக்குது. அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே ஒரு வழி வரும். இதுக்கு மேலே போனால் தான் இந்த சூசைட்லாம் பண்ணுற இடம்னு சொன்னாங்க. ஆமாம் கைஸ், இங்கே தான். ஓகே கைஸ், நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சிலர் வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு நேராக கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நானும் ரொம்ப வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் லைக் பண்ணுறீங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணுறீங்க, பிடிக்காதவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். லேட்ஸ் இப்போ நம்ம மேலே போகிறோம். அப்படி ஆள் யாரும் வரமாட்டாங்க. ஆள் தவிர்த்து அந்த ஆத்மாக்கள் யார் பரவாயில்ல. அப்படி நம்ம ஆள் தவிர்த்து வேறு யாராவது இந்த ஆத்மாக்கள் பேய்கள் அந்தமாரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்ம நைட் விஷன் வச்சுருக்கோம். நைட் விஷனில் கேப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு மேலே போய்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க டைமில் ஏதாவது வந்தால் கூட நம்ம மேலே இருந்தாச்சும் வாட்ச் பண்ணலாம். அப்படி கீழே ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது நடக்குதான்றதை பேசக்கூடாது. ஓகே கேஸ், நான் மேலே போயிடுறேன். வழி அது வரைக்கும் மக்களே. அப்படியே பக்கத்தில் மலை ஒன்று இதோ இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேங்க கைஸ் ஒரு வழியா. அப்பா, என்னை சுற்றி யாராவது இருந்தீங்கன்னா கேட்கல வாங்க, நம்மளே வீணாக எதுவும் பேச தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போய்கிட்டே இருப்போம். இந்த மலை ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். மூச்சு வாங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பேச முடியல. நானும் ரொம்ப நேரமாக ஏறி வந்துட்டுருக்கேன். வழி இவ்வளோதானா இல்லை என்ன இருக்கான்னு தெரியல. யாரே என்னை சுற்றி யாராவது இருக்கீங்களா? ஹலோ, உங்களை ஏதாவது இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்களா? ஹலோ, போய்கிட்டே இருக்கும். இந்த சவுண்ட் என்ன கேட்குது எனக்கு வந்ததுலேருந்து கேட்டுருந்தா இருக்கு கைஸ். அதனால தான் நான் கொஞ்சம் எங்கே இருந்தோம், அந்த இடத்துல இருந்தோம் கைஸ். தெரியுதா, அங்கே இருந்தோம். இப்போ அப்படியே இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நான் அந்த பாறையை காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியும். என்னடா இது சவுண்ட்லாம் கேட்குது. மக்களே
கைஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது. இப்போ நான் இவ்வளோ அசால்ட்டாக ஏறிடுறேன். இப்போ இறங்க சொல்ல என்ன பாடுபட வேண்டியது இருக்குது. இங்கே ஏதாவது சூசைட் பண்ணி இறந்து போன ஆத்மாக்கள் யாராவது இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கீங்களா? யாராவது அப்படி இருந்தீங்கன்னா என்கிட்ட பேசலாம். ஐயோ எப்பா எப்பா என்னடா இது. கைஸ் ஒரு மாதிரி அப்படியே தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. இங்கே மேலே வந்தோடனே இந்த ஹாஸ்பிட்டலெலாம் ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அந்த மருந்து ஸ்மெல்லு, அந்தமாரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. இங்கே ஏதாவது அந்த டாக்டர் அந்த மாதிரி இருக்கவங்க யாராவது இறந்தீங்களா? இது கைஸ் ரொம்ப ஹெவியாக அடிக்குது அந்த ஸ்மெல்லு. யாரு? இங்கே தான்டா கேட்குது. சுத்தமாக புரியல. நான் அவசரப்பட்டு மேலே ஏறணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட கீழே இருந்தே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். அங்கே இருந்தெல்லாம் நான் கேமரா ஆன் பண்ணல. இங்கே வந்து தான் கேமரா ஆன் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு திக் மூமெண்ட்டாக இருக்குது. ஒரு அடியை எடுத்து வைக்க சொல்லியும் பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம ஆட்டோ டிரைவர் யாரு? ஹலோ யாரும் இருக்காங்க. யார் அது? ஹலோ சரி வாட்ச். எனக்கு பயமாக இருக்குது அங்கே போத்துக்கலாம். நான் இப்போ ஓட்டுருவேன். நான் யார் கைஸ்? உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சுதால என்ன கரமனோ அது எனக்கு சரியாக தெரியல. நான் கண் எதிரில் நான் கிளியராக பார்த்தேன். இதுக்கு தான் நான் இந்தமாதிரி இடத்துக்குலாம் வரதே கிடையாது. எசகு புசுக்கா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்று ஆகி போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது கைஸ். ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்ட்டு கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்ட்டு எனக்கு சரியாக தெரியல. யார் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆத்மாக்கள் இந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை, நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு கேமராவில் கேப்சர் ஆச்சான் தான் எனக்கு சரியாக தெரியல. என்கிட்ட ஓஜா போர்டு இருக்குது. நான் பைக் அங்கே விட்டு வந்திருக்கேன். கீழே விட்டு நான் இன்ட்ரோ பேசுன இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வச்சுருக்கேன். ஓஜா போர்டு அங்கே தான் இருக்குது. நான் ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு நான் இந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக கிளம்பணும். ஏன்னா வீட்டிலேருந்து அப்பா அம்மா சொல்கிறப்ப தெரியல, இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படி இப்படின்றாங்க, பயம்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பௌர்ணமி அமாவாசை அப்படி சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே படப்படப்பாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓஜா போர்டு கொண்டு வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பணும். ஓகே, நான் ஓஜா போர்டு கொண்டு வந்துட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு ஓஜா போர்டு கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது சின்னதாக. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இந்த இடத்துல இருந்து சூசைட் பண்ணியிருக்கலாம். அது இறந்து போனவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குன்ற ஒரே காரணத்தால் ரிஸ்க் எடுத்து அந்த மலை மேலே உட்காந்து நான் அதை ஓஜா போர்டு ட்ரை பண்ண போகிறேன். கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். நைட் விஷன் கேமரா கீழே இருக்குது, ஹேண்ட் நைட் விஷன் இங்கே இருக்குது. இந்த 3 ஆங்கிள் வச்சு இது வரைக்கும் நைட் விஷனில் ஏதாவது கேப்சர் ஆகிருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. போய் எடிட்டில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இதை ட்ரை பண்ணணும். ஏன்னா ஓஜா போர்டை பற்றி ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஐஸ், நான் அங்கே போய்ட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். கீழே போய்ட்டு பேகு ஓஜா போர்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். கேமரா இந்த இடத்துல செட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. வந்ததுலேருந்து கேட்டுன்னு தான் இருக்குது.
எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இங்கே நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். அதை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு திக்குன்னு இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டணும்னு எனக்கு இப்போ தான் தோணுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும் இது எல்லாத்தையும். முதல்ல இந்த ஓஜா போர்டுடைய விதிமுறைகளை உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஓஜா போர்டில் நம்ம ஒரு தடவை கையை வச்சுட்டோன்னா அது குட் பாய் சொல்கிற வரையும் நம்ம கையை எடுக்கக்கூடாது. அப்படியே அதே மீறி நம்மளே அறியாமல் கையை எடுத்துட்டோன்னா அந்த ஆன்மாக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி வரத்துக்கான வாய்ப்புகள் 100க்கு 100%. அதுக்கடுத்தது நம்மளே இந்த இடத்துல இருந்து போக விடாது. அப்புறம் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்கு கன்ஃபார்ம் வரும். அது மூலியமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இது எப்படி சொல்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை சப்ஸ்கிரைப் கூட நான் பண்ண சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னை சுற்றி இந்த இடத்துல ஏதாவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா? சறுக்குன்னு நீங்க தான் இதை நவுத்துறீங்களா? யாரு? என்னை சுற்றி ஏதாவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா? கையே எடுக்கூடாது. நான் பக்கமாக பார்த்து நான் கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்கேன். சறுக்குன்னு சரி போச்சு. இந்த இடத்துல எத்தனை ஆத்மாக்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல எத்தனை ஆத்மாக்கள் இருக்கீங்க? என்ன பண்ணலையே, எப்படி நோடுது? 23 பேர் இந்த இடத்துல இறந்துருக்கீங்க. இந்த பாருங்க, நான் வயசு பையன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தம்பியா, உங்க சொந்தக்கார பையனா, இல்லை உங்கள் சித்தப்பா பையனா, சித்தி பையனை எதுவாக இருந்தாலும் நினச்சிக்கங்க. ஒரு தம்பியாக கூட நினச்சிக்கங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா நீங்கள் இந்த போர்டு மூலயமா என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றி வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா? நீங்கள் சவுண்டு கொடுக்கறது மூலிமா எனக்கு சரியா புரியல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த போர்டு மூலிமா எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாதா? ஓகே, தயவு செஞ்சு அழுவாதீங்க ப்ளீஸ். நீங்கள் அழுவது நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எதனால் இந்த இடத்துல இறந்தீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அப்படி எதனால இறந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, நீங்க எதனால இறந்தீங்கன்னு உங்க வாய் மூலியமா சொல்ல முடியாதுன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு சில 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க அது மூலியமா என்கிட்ட சொல்லலாம். வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து இந்த இடத்துல வந்து இறந்தீங்களா, இல்ல லவ் ஃபெயிலியர், அப்புறம் வேற என்ன, இது 2 ஆப்ஷன். ஓகே, லவ் ஃபெயிலியர்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? அக்கா, நீங்க லவ் ஃபெயிலியரால இருந்தீங்களா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே, நீங்க ஒரு லவ் ஃபெயிலியரால இறந்தது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால அவர் ஏமாத்திட்டாரா, இல்ல அவர் செத்துட்டாரா? அக்கா, அதை பாருங்க அக்கா, நான் கிளம்பிடுறேங்க ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கக்கா. இன்னும் ஏதாவது என்கிட்ட சொல்றதுக்கு இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல இருந்து இப்ப கிளம்ப போறேன். ஏதாவது சொல்லணுமா? இந்த பாருங்க அக்கா, சாப்பிட்டா தானக்கா போயிட்டு இருந்தீங்க, எதுக்கா இப்ப ரகடாகிறீங்க? இந்த பாருங்க, நான் போயிடுறேன்க்கா. நீங்க கையெத்தனா நீங்க வீட்டுக்கிட்டுக்கு வந்துட போறீங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. இப்படியே சொல்றீங்க. நீங்க குட் பை சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டுமா நானு? ஓகே கேசியா,
அவங்க குட் பை சொன்னதுக்கப்புறம் தான் நான் கை எடுத்தேன். இது மேலே நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு விரும்பலன்னு இல்லை, என்னால் இருக்க முடியாது. கீழே போயிட்டு கேமரா ஆன் பண்ணி பேச ட்ரை பண்ணுறேன். இல்லை யாரே பேச அது வந்துருச்சு சொல்லி வாய மூடுங்க. காக்கா பாருங்க. ஐயோ எதுவுமே தெரியல. கிளம்பிடுறேங்க. இது பாருங்க காக்கா வானங்க. எனக்கு தான் இந்தமாரி இடத்துக்கே வரது எனக்கு பயம். ஐயோ என் மயிறு கீழே போயிட்டு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே என்கிட்ட எனர்ஜியும் கிடையாது. ஏன்னா ஒரு மாதிரி கேராக இருக்குது எனக்கு. நைட் விஷன் கேமரா ஃப்ரெண்டில் தான் இருக்குது. நான் இந்த இடத்துல கேமரா எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்குது எனக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து தொண்டு ஒரு மாதிரியாச்சு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பெட்டி பிஷோத். டாடா பை.